இந்த கேள்வி நம்மள் பலருக்கும் இருக்கிற ஒரு கேள்விதான். சின்ன வயசுல ஓடி ஆடி விளையாடின உடம்பு தான் இது. ஆனா இப்போ ஏன் ஒரு சின்ன உடற்பயிற்சி செய்யறது கூட ஒரு பெரிய மலை மாதிரி தெரியுது? மனசுல ஆர்வம் இருக்கு, ஆனா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. இது வெறும் சோம்பேறித்தனம் இல்லைங்க, இது ஒரு நிஜமான உடல் போராட்டம். நீங்க மாடிப்படி ஏறும்போது மூச்சு வாங்குறத உணர்ந்திருக்கீங்களா? இல்லனா கொஞ்ச தூரம் நடந்தால முழங்கால ஒரு வலி வரத கவனிச்சிருக்கீங்களா? இது உங்களோட அனுபவம் மட்டும் இல்ல, இது லட்சக்கணக்கான பெரியவங்களோட தினசரி யதார்த்தம். பாருங்க, இந்த பிரச்சனைகள் எல்லாம் சும்மா சொல்றதில்ல, ரொம்ப ரொம்ப உண்மையானது. இதனாலேயே நிறைய பேரு சரி இந்த வயசுல நமக்கு எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு உடற்பயிற்சியே ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஆனா ஒருவேளை இந்த எல்லா தடங்களையும் மனசுல வச்சு இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருந்தா எப்படி இருக்கும்? அதுவும் நீங்க எங்கேயும் போக தேவையில்ல, உங்க வீட்ல இருக்கிற ஒரு சாதாரண நாற்காலியில உட்கார்ந்தபடியே வெறும் 10 நிமிஷத்துல நடைப்பயிற்சியை விட பல மடங்கு அதிக பலன் தரக்கூடிய ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நாம வயசாகும்போது நம்ம உடம்புல ஏற்படுற மாற்றங்களை ரொம்ப சுலபமா வயசாயிடுச்சு அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுறோம். ஆனா அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான மருத்துவ காரணத்தை நாம புரிஞ்சுக்கணும். அது வெறும் ஒரு உணர்வு இல்ல, அது நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு முக்கியமான மாற்றம். இத புரிஞ்சுக்கிட்டோம்தான் நாம ஏன் சரியான உடற்பயிற்சியை தேர்ந்தெடுக்கணுங்கிறதோட முக்கியத்துவமே நமக்கு விளங்கும். இந்த வார்த்தைய நல்லா கவனிங்க. சார்கோபீனியா. இது ஏதோ ஒரு பெரிய வியாதி இல்ல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, வயசாக நம்ம உடம்புல இருக்கிற தசைகள் கொஞ்சம் கொஞ்சமா கரையிற ஒரு நிலை தான் இது. இது ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி. ஒவ்வொரு நாளும் இது நடக்கிறது நமக்கு தெரியாது. ஆனா வருஷங்கள் போக போக இதோட தாக்கம் ரொம்ப வலுதா இருக்கும். ஒரு கட்டடத்தோட தூண்கள் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகற மாதிரி சார்கோபீனியா நம்ம உடலோட அஸ்திவாரத்தையே அசைச்சு பார்க்கும். வெளியிலிருந்து பாக்குறதுக்கெல்லாம் நார்மலா தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள நம்மளோட பலம் மெதுவா குறைஞ்சிட்டே இருக்கும். இதோட விளைவுகள் என்ன தெரியுமா? ரொம்ப நேரடியானது. முன்னாடி ரொம்ப சுலபமா தூக்குன ஒரு மளிகை பாய் இப்போ ஏன் இவ்ளோ கனமா இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன் கொஞ்ச தூரம் நடந்தாலே உட்காரணும்னு தோணுது? இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த தசை இழப்பு தான். இதனாலதான் சின்னதா கால் இடறி விழுந்தா கூட பெரிய எலும்பு முறிவு ஏற்படுற அபாயம் அதிகமாகுது. எல்லாத்துக்கும் மேல நம்மளோட சுதந்திரம், அதாவது மத்தவங்கள சார்ந்தில்லாம நம்ம வேலைகளை நாமளே செஞ்சுக்கிற திறனை இந்த சார்கோபீனியா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட இருந்து பறிச்சிடும். இதுதான் நாம ரொம்ப அவசரமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கு, இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அதுவும் நம்ம கண்ணு முன்னாடியே ரொம்ப சிம்பிளான ஒரு தீர்வு. இங்கதான் இந்த விளக்கத்தோட ஹீரோ என்ட்ரி ஆகுறார். நாற்காலி பயிற்சி, அதாவது சேர் எக்ஸசைஸ். இது ஏதோ ஒரு சாதாரண சுலபமான பயிற்சி மட்டும் இல்ல. இது இந்த குறிப்பிட்ட பிரச்சனைகளை, அதாவது வலி, சோர்வு, சமநிலை குறைபாடு எல்லாத்தையும் மனசுல வச்சு பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட ஒரு முழுமையான தீர்வு. ரொம்ப பாதுகாப்பானது, அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்ம எல்லாருக்குமே டாக்டர் சொல்ற முதல் அட்வைஸ் நல்லா நடங்க அப்படிங்கிறது தான். அதுல தப்பே இல்ல, நடக்கிறது இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா அந்த ஆனாதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். 60 வயசுக்கு மேல நம்ம உடலுக்கு இதயம் மட்டும் நல்லா இருந்தா போதுமா? நம்ம தசைகள், மூட்டுக்கள், நம்மளோட பேலன்ஸ் இது எல்லாத்தையும் யாரு பாத்துக்கிறது? இந்த கேள்விதான் நம்ம ஒரு சிறந்த தீர்வு பக்கம் கூட்டிட்டு போகுது. இப்போ இந்த அட்டவணைய நல்லா பாருங்க. இது ஒரு சின்ன ரிப்போர்ட் கார்டு மாதிரி. இதுல நடைப்பயிற்சி இதய ஆரோக்கியத்துக்கு மட்டும்தான் டிக் வாங்குது. ஆனா தசை வலிமை, மூட்டுகளுக்கு பாதுகாப்பு, சமநிலை, இயக்கம்னு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல அது கோட்டை விட்டுடுது. ஆனா வலது பக்கம் இருக்கிற நாற்காலி பயிற்சியை பாருங்க. அது இதய ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்கிட்டு நடைப்பயிற்சி விட்டு போன மத்த எல்லா விஷயங்களையும் சரி பண்ணுது. இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி. அதனால இது வாக்கிங்க்கு ஒரு மாற்றம் மட்டும் இல்ல, இது ஒரு அப்கிரேட். வயதான உடலுக்கு தேவையான ஒரு முழுமையான பாதுகாப்பு கவசம். சரி, இந்த நாற்காலி பயிற்சி எப்படி ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யுது? அதுக்கு காரணம் அது 5 முக்கியமான தூண்கள் மேல கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒரு வீடு உறுதியா நிக்கிறதுக்கு அதோட தூண்கள் எவ்ளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த 5 தூண்களும் நம்ம உடலை உறுதியா ஆரோக்கியமா வச்சுக்க உதவுது. இப்போ அந்த 5 தூண்கள் என்னென்னு ஒவ்வொன்னா கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த 5 விஷயங்களையும் பாருங்க. இது வெறும் ஒரு லிஸ்ட் இல்ல, இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஒன்னு சரியானா அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா சரியாகும். மூட்டுகள் நல்லா இருந்தாதான் தசைகளுக்கு பயிற்சி கொடுக்க முடியும். தசைகள் வலுவா இருந்தாதான் சமநிலை கிடைக்கும். சமநிலை இருந்தாதான் தன்னம்பிக்கையோட தடுமாற்றம் இல்லாம நடமாட முடியும். இப்போ ஒவ்வொரு தூணையும் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்குவோம். இங்கதான் முக்கியமான பாயிண்டே இருக்கு. முழங்கால் வலியால அவதிப்படுற ஒருத்தருக்கு தெரியும் நடக்கும்போது ஒவ்வொரு அடியும் எவ்வளவு கஷ்டம்னு. ஏன்னா நம்ம உடம்போட முழு வெயிட்டும் அந்த முழங்கால் மேல இறங்குது. ஆனா அவரே ஒரு நாற்காலியில உட்காந்து மெதுவா தன்னோட காலை நீட்டி மடக்கும்போது அவரோட முழங்கால் மூட்டு வேலை செய்யுது. ஆனா அந்த மூட்டு மேல எந்த அழுத்தமும் இல்ல.
இதுக்கு பேர் தான் கட்டுப்படுத்தப்பட்ட இயக்கம். இது வலிய குறைக்கிறதோட அந்த மூட்டுகளை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன தசைகளை பலப்படுத்துது. சார்கோபீனியாவால இழந்த தசைகளை நாம திரும்ப கொண்டு வர முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியும். அதுதான் நம்ம உடம்போட அற்புதம். நாற்காலி பயிற்சியில செய்யற சின்ன சின்ன அசைவுகள், உதாரணமா உக்காந்தபடியே காலை தூக்குறது, இல்லனா கைகளை மேல தூக்குறது, இது எல்லாமே ரொம்ப துல்லியமா தசைகளை வேலை செய்ய வைக்குது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 2-3 வாரம் இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சாலே போதும். முன்னாடி கஷ்டமா இருந்த ஒரு ஜாம் பாட்டில் மூடிய திறக்கிறது கூட சுலபமா மாறிடும். ஏன்னா நம்ம தசைகள் மீண்டும் உயிர் பெற ஆரம்பிக்குது. பெரியவங்களுக்கு ஏற்படுறதுலேயே மிகப்பெரிய எதிரி எதுன்னா அது தடுக்கி விழுகிறது தான். இதுக்கு முக்கிய காரணம் சமநிலை குறைபாடு. நாற்காலி பயிற்சியில வலது கையையும் இடது காலையும் ஒரே நேரத்துல தூக்குறது மாதிரியான பயிற்சிகள் இருக்கும். இது பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் நம்ம மூளைக்கும் உடம்புக்கும் இடையான கனெக்ஷனை வலுப்படுத்துது. நம்ம மூளை தான் பேலன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. வயசாக அந்த சிக்னல் கொஞ்சம் வீக் ஆயிடும். இந்த மாதிரி பயிற்சிகள் அந்த சிக்னலை மறுபடியும் ஸ்ட்ராங் ஆக்குது. இதனால தடுக்கி விழும் அபாயம் பெருமளவு குறையுது. ஓகே, இப்போ ஒரு முக்கியமான டவுட் வரும். உட்கார்ந்துகிட்டே செஞ்சா எப்படி வேர்க்கும், எப்படி இது உடம்புக்கு நல்லதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க 10 நிமிஷம் தொடர்ந்து இந்த அசைவுகளை செய்யும்போது உங்க இதய துடிப்பு மெதுவா அதிகரிக்கும், உடம்புல ரத்த ஓட்டம் சீராகும். இதனால உடலோட எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜன் நல்லா போய் சேரும். இதோட ரிசல்ட், நாள் முழுதும் இருந்த சோர்வு குறையும், ஒரு விதமான புத்துணர்ச்சி கிடைக்கும். இது ஒரு மென்மையான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான கார்டியோ பயிற்சி. காலையில எழுந்திருக்கும் போது உடம்பெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு இறுக்கமா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதுக்கு காரணம் மூட்டுகள் மற்றும் தசைகளோட நெகிழ்வுத்தன்மை குறையறதுதான். நாற்காலி பயிற்சியில இருக்கிற தோள்பட்டை சுழற்றல்கள், கழுத்தை மெதுவா திருப்புறது போன்ற பயிற்சிகள் இந்த இறுக்கத்தை தளர்த்துது. இது நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையில ஒரு பெரிய சுதந்திரத்தை கொடுக்கும். ஒரு காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது திரும்பி பார்க்கறதுல இருந்து மேல ஷெல்ஃப்ல இருக்கிற ஒரு பொருளை எடுக்கிறது வரைக்கும் எல்லாமே சுலபமாகும். சரி, இந்த 5 தூண்களும் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தியோரிட்டிக்கலா எல்லாம் ஓகே. ஆனா நிஜ வாழ்க்கையில இது உண்மையிலே வேலை செய்யுமா? இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? வாங்க, ஆதாரத்தோடயே பாப்போம். அதோட இந்த பயிற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம மனசுல இருக்கிற சின்ன சின்ன தடைகளை எப்படி உடைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு நிஜமான ஆய்வை உதாரணமா எடுத்துக்கலாம். 60-75 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள 2 குழுவா பிரிச்சாங்க. ஒரு குழுவை தினமும் வாக்கிங் மட்டும் போக சொன்னாங்க. இன்னொரு குழுவை தினமும் 10 நிமிஷம் இந்த நாற்காலி பயிற்சியை செய்ய சொன்னாங்க. 4 வாரம் கழிச்ச ரிசல்ட்ஸை பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. வாக்கிங் போன குழுவுக்கு பெரிய உடல் வலிமை மாற்றம் எதுவும் இல்ல. ஆனா நாற்காலி பயிற்சி செஞ்ச குழுவுக்கு தச வலிமை கணிசமா அதிகரிச்சிருந்தது. அவங்களோட பேலன்ஸ் டெஸ்ட் ஸ்கோர்ஸ் உயர்ந்திருந்தது. எல்லாத்தையும் விட முக்கியமா இப்போ வீட்டு வேலைகள் செய்யறது முன்ன விட சுலபமா இருக்குன்னு அவங்களே சொன்னாங்க. இதுதான் இந்த பயிற்சியோட உண்மையான வெற்றி. இந்த பயிற்சியோட டெக்னிக்கல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எல்லாத்தையும் விட பெரிய நன்மை என்ன தெரியுமா? அது நம்ம மனசுல வேலை செய்யுது. பல பேர் உடற்பயிற்சி செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் சோம்பேறித்தனம் இல்ல, பயம். நான் கீழே விழுந்துட்டா என்ன பண்றது, எனக்கு மூட்டு வலி அதிகமாயிடுமோ, இந்த பயம்தான் உங்களை தடுக்குது. நாற்காலி பயிற்சியோட மிகப்பெரிய பலமே அது இந்த பயத்தை முழுசா நீக்கிறது தான். நீங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல உட்கார்ந்தபடியே செய்யறதால உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. பயம் இல்லாதப்போ நம்மால ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்ய முடியும். இந்த தொடர்ச்சி தான் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும் ரகசியம். அப்போ இந்த முழு பதிவோட சாராம்சம் என்ன? ஒரு 4 விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. முதல் விஷயம், நடக்கிறது நல்லது, ஆனா அது மட்டுமே நம்ம உடலுக்கு தேவையான முழுமையான பாதுகாப்பு இல்ல. 2வது, உண்மையான சுதந்திரத்துக்கு நமக்கு தசை வலிமை, சமநிலை மற்றும் நெகிழ்வுத்தன்மை, இந்த 3ம் கட்டாயம் தேவை. 3வது, ஒரு 10 நிமிஷம் நாற்காலி பயிற்சி இந்த 3ஐயும் ஒரே நேரத்துல ரொம்ப பாதுகாப்பா நமக்கு கொடுக்குது. கடைசியா, இது ஒரு உடற்பயிற்சி மட்டும் இல்ல, இது உங்களுடைய எதிர்கால சுதந்திரத்துக்கான ஒரு முதலீடு. இந்த வரிய சும்மா ஒரு வரியா பார்க்காதீங்க. இதுல எவ்ளோ பெரிய உண்மை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க உங்களுக்காக செலவு செய்யற இந்த சின்ன 10 நிமிஷம், நாளைக்கு நீங்க யாரோட உதவியும் இல்லாம உங்க வேலைகளை செஞ்சுக்கிறதுக்கும், உங்க பேர குழந்தைங்களோட பயம் இல்லாம விளையாடுறதுக்கும், தன்னம்பிக்கையோட வெளியில நடமாடுறதுக்கும் அடித்தளம் போடுது. இது நேரத்தை செலவு செய்யறதில்ல, இது உங்க வாழ்க்கை தரத்தை அதிகப்படுத்துறது. இப்போ எல்லா தகவலும் உங்ககிட்ட இருக்கு. முடிவு உங்க கையில தான். உங்க வீட்ல ஒரு மூலையில இருக்கிற அந்த சாதாரண நாற்காலி, அது வெறும் ஒரு பொருள் இல்ல. அது உங்க ஆரோக்கியத்துக்கும் சுதந்திரத்துக்கான ஒரு கருவி. உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வலிமையான அத்தியாயத்தை இன்னைக்கே ஆரம்பிக்க போறீங்களா? இல்லனா நாளைக்கு பாத்துக்கலாம்னு இந்த முக்கியமான வாய்ப்பை தள்ளி போட போறீங்களா? பதில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.